ப்ரெஸ்ஸு பீப்புள் வந்து சீஃப் மினிஸ்டரை பார்க்காமையா இருக்காங்க? பார்க்குறாங்க தானே. பார்க்குறப்ப இதெல்லாம் ஏன் கேட்க முடியல? என்ன ஆக்ஷன் சார் எடுத்திருக்கீங்க அஜித் குமாரோட கேஸில்? அந்த நிக்கிதா அப்படியே போயிட்டுருக்காங்க, வந்துட்டுருக்காங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுக்குறாங்க, அவங்க பாட்டு இருக்காங்களே சார். என்ன எடுத்திருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிறத யாராவது கேட்குறாங்களா? இல்லையா, ஒன்றுமே இல்லை. அதை பற்றி ஏதாவது ஒரு கேஸ் ஏன் சார் இடி வந்து இவ்வளோ தூரம் எல்லாம் ரெய்டெல்லாம் பண்ணுச்சே சார், அப்புறம் ஒன்றுமே காணாமே சார், அது எப்படி சார் ஆஃப் ஆச்சு, எப்படி ஆஃப் ஆச்சு அப்படி யாராவது கேட்குறாங்களா? இல்லவே இல்லையா. நேற்று வந்து ஸ்ரீகாந்துக்கும் கிருஷ்ணாவுக்கும் பெயில் கொடுத்துட்டாங்க. பட் பெரிய முதலங்கிற ஒரு ஜாஃபர் சாதிக்கே கொடுத்தாங்க பெயில், கண்டிஷனல் பெயில்னால அது கொடுத்துட்டாங்க. அவர் தான் மெயின் ஸ்மக்லிங்கு, அவருக்கே கொடுத்தாங்க. ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் அந்த இதை கம்பேர் பண்ணுறப்ப பச்சாதனை கன்சியூம் பண்ணவங்க தானே. அதுவும் என்ன அவங்ககிட்ட பொசஷனில் இல்லைங்கிறாங்க. அப்புறம் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ நாள் வச்சுருந்ததே ஒரு இதான் பெயில் விட்டாங்க, கண்டிஷனல் பெயில். ஆனால் இந்த இதெல்லாம் கேட்குறாங்களா? எப்படி சார் ஜாஃபர் சாதிக் கேஸ் என்ன சார் ஆச்சு? அது என்ன இது? ஏன் சார் ஸ்கூல் எல்லாமே ரோட்டில் போகிற எல்லாருமே நிறையா ஆக்சிடெண்ட்ஸ் எதனால? டாக்ஸிக் எல்லாமே இந்த டாக்ஸிகேஷன் ஆனதுனால தான் இது நடக்குது. ஏன் சுச்சி லீக்ஸ்னு ஒருத்தவங்க பேசுகிறாங்களே சார், அதில் என்ன சார் எடுக்கிறீங்க ஆக்ஷன் யாராவது கேட்குறாங்களா?